எப்போ நீங்கள் சாக துணிஞ்சிட்டீங்களோ, ஒவ்வொரு வினாடியும் சாக போகிறன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஏற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, முதல்ல மரணம் தள்ளி போகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மரணத்திற்கு எவன் ஒருவன் தயார் நிலைக்கு வந்து விடுகிறானோ அல்லது வந்து விடுகிறாளோ அவனும் கடவுளும் வெவ்வேறே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, அடுத்த கணமே நான் சாக போகிறேன், நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்ற தன்மையில் தேவையில்லாமல் சொத்து சேர்க்க மாட்டீங்க, அடுத்தவனுக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க, ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க, சண்டை போட்டவன்ட்ட கூட கூப்பிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிச்சிருப்பா நான் இருக்க போகிறேன். இப்போ மட்டும் எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த பெருந்தன்மையில்? எங்கேருந்து வருது? சாக போகிறேன்னு தெரிஞ்சவொடனே தப்பு பண்ணவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், காலில் விழுகணும், கண்ணில் இருந்து கண்ணீராக வருதா வரலையா? எஸ் ஆர் நோ? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? நம்ம வாழ போகிறோம் இன்னும் பல வருஷன்றதான் உங்களுக்கு பிரச்சனையே. புரிஞ்சா புரியல? இதுக்கு மேலே எப்படி நான் ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? மகாவிஷ்ணு ஏன் ஞானி மாதிரி தெரிகிறாரு? நான் ஞானியா இல்லையான்றக்குள்ளலாம் போகாதீங்க. நான் இதான் ரகசியம் சொல்லிடலாமா? என் ரகசியத்தை அடுத்த செகண்டே எனக்கு நிரந்தரம் இல்லைன்றப்ப எப்படி இருப்பேன்? எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போன்னு சொல்லி கொடுப்பேன். எப்படி இருக்கு? அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னடா அவன் எல்லாத்தையும் சொல்லி தரான், ஆனால் எனக்குள்ள எப்படி இருக்கு? அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நான் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? போக எல்லாத்தையும் கத்துக்குங்க. வருதா? அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன வருது? எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் அடுத்தவனு கொடுப்போன்னு, என்னத்தடா வாழ்ந்து என்னத்தடா போன போறோம், போடா நல்லாடுறா போடான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு வருது. அப்புறம் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு தோன்றப்போ வெறும் 60 பேர் தான் புக் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலும் இன்னும் 30 பேர் ஃப்ரீ கிளாஸ் உட்கார வைப்போன்னு தோணுது. காரணம் என்ன? அந்த 30 பேர் பாவம் எங்கே போய் கற்றுப்பான்னு தோணுது. வெறும் 20 நிமிஷம் தான் நம்ம உயிரோட இருக்க போகிறோம், அடுத்த செகண்ட் நமக்கு உண்மை இல்லை அப்படின்னு தெரிகிறப்போ என்ன ஆகும்? அகங்காரம் சுத்தமாக அவுட் ஆயிரும். ஏன்னா செத்தா அவங்ககிட்ட தான் போக போகிறோம், அங்கே போனால் வெளுத்துருவாங்கன்ற பயம் இருக்கும். அவனுங்க ஐயோ அடுத்து எந்த பாடியில் போடுவாங்கன்னு தெரியலையேன்னா பயம் படப்பட போகிறோம். இறைவனுக்கு பயந்து இறைவா நீயே சரணாகதின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டீங்க, தேவையில்லாமல் திட்ட மாட்டீங்க, தப்பு பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பீங்க, நீங்களும் ஹேர்ட் ஆக மாட்டீங்க, நீங்கள் இன்னொருத்தனை ஹேர்ட்டும் பண்ண மாட்டீங்க. எப்படி நீங்கள் ஹேர்ட் ஆக மாட்டீங்க? உங்களை ஒருத்தர் அசிங்கமாக திட்டினா கூட அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, இவன்ட்ட என்னத்தை போய் சரிப்பா நல்லா இருப்பான்ட்டு போயிடுவீங்க நீங்கள். இப்போ இந்த அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்ற ஒரு டேட்டா மட்டும் எனக்குள்ள நான் ஆழமாக நம்பினதுனால என் செயல் எல்லாமே எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா? இப்படி மாறும்போது வெளியில இருக்கிறவனுக்கு எப்படி தெரியுது? ஏதோ பெரிய தெய்வ பிறவியாவே இருப்பான் போல, ஏதோ உலகத்துல ஏதோ தனி கிரகத்துல இருந்து இறங்கிட்டான் போலன்னு தோணுதா தோணலையா? ஆனா ஏன் உங்களுக்கு இப்படிலாம் தோணுதுன்னா, நீங்க எல்லாரும் நிறைய காலம் வாழ போறீங்கன்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்றனால செத்து செத்து பழகிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? செத்து செத்து பழகிட்டேன். ஒரு டைம் செத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்மள மரணம் ஏதாவது பண்ணுமா? மரணம் என் மயிருக்கு சமானம் எவன் ஒருவன் நினைக்கிறானா? மயிர்னா என்ன? முடின்னு அர்த்தம். முடி போச்சுன்னா எவனாவது ஃபீல் பண்ணுவானா? ஒரு முடி விழுந்துருச்சுன்னா யாராவது ஃபீல் பண்ணுவீங்களாங்க? மரணம் என் மயிருக்கு சமானம் இருக்கணும். இதை ஸ்ட்ராங்கா சொல்ல. மயிரே போச்சு, மரணம் ஆச்சு, மயிரே போச்சு, போயிட்டு போடா. டே உடம்புக்கு தான்டா மரணம், உயிருக்கு எங்கடா மரணம்? ஸ்ட்ராங்கா நிக்கணும். இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரணும். இது வந்துருச்சுன்னு வைங்க, உங்களை ஏன் தெரியுமா இவ்வளோ பதட்டம், படபடப்பு, இவ்வளோ நோய், இவ்வளோ பிரச்சனைலாம்? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுல்ல? இவ்வளோ படபடப்பு, இவ்வளோ நோயெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு வருது? உங்களோட மனம் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வேலையை செய்ய சொல்லும், அது நீங்கள் செய்யலைன்னா செய்ய செய்ய தூண்டும். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் செய்யலைன்னு உங்களை பயம் பொருத்தும். அது இது இப்படி போய் இப்படி விழுந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் இந்த ஃபைலை வாங்கிட்டு வான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, போகிற வழியிலேயே ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டேன்னு என்ன ஆகுன்னு சொல்லலாம். அதெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லுவீங்க. ஒருவேளை பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, பெட்ரோல் போட்டுக்கலான்டா, டயர் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும். ஏன்டா உனக்கு நல்ல திங்கிங் வரவே நீ நல்லா பாருங்க. அது உங்களை பயம்படுத்துறது பூரா நெகட்டிவாக பேசியே தான் பயப்படுறது. கடைசியில் ஆப்போசிட்டில் ஒரு அரைபாடி லாரி அடி விழுந்து கீழே விழுந்து செத்துட்டுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும். பயம் வந்துடும் உங்களுக்கு. நான் ஆஃபீஸுக்கு ஃபைல் வாங்குறதுக்கே போடான்னு பேசாமல் வீட்லேயே இருந்துருவீங்க நீங்கள். காரணம் என்ன? ஃபைனலாக மரணத்தை கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்திடுவது. மரணத்தை என் மயிருக்கு சமானம் நினச்சா எப்படி இருப்பான்? அரைபாடி லாரியிலன்னா 60 லாரி வந்து என் மேலே ஏறினால வெளியில் வந்துடுவேன்ட்டு நான் பாட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். இப்போ அரைபாடி லாரியில் எதுவுமே நம்மளை நோக்கி வராது. எத்தனை பேருக்கு புரியுது? மரணத்தை பழக வேண்டும். யாவோன்னு சொல்லி தர மாட்டான் அவங்கள கட்ஸா. இதையும் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது? அடுத்த நிமிஷம் தான் எனக்கு நிரந்தரம் கிடையாது. கற்றுக்கிட்டா கற்றுக்குங்க, கற்றுக்காட்டி போங்க. யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? உண்மையை தான் சொல்லித்தர முடியும். உண்மையை ஃபாலோ பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. மறுபடியும் பொண்டாட்டி உண்மை, தக்காளி சட்னி உண்மை, அந்த சட்னி உண்மை, சாம்பார் உண்மை, ரசம் உண்மைன்னு உட்காந்துருங்கன்னா உட்காந்துருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. அடுத்த பிறவி என்பது வரும். நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு சரியாக சம்பளம் கொடுப்பானான்றது தெரியாது, நல்ல தண்ணி கிடைக்குமான்னு தெரியாது, நல்ல ஃபுட்டு இருக்குமான்றது தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ இருக்கிற தெளிவாக அப்போ இருக்காது. எப்படி வசதி?
சாவை கொண்டாட வேண்டும். சாவை என்ன பண்ணணும்? மரணத்துக்கு ஏங்கணும். எப்படி பண்ணணும்? ஏங்கணும். வா என்ன தொடுன்னணும். அதான் மரணத்துக்கு பயப்படாம இருந்தாதான் எனக்கு மரணம் வரும், மரணம் வராம இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது. டேய் எப்பயுமே தயாரா வரட்டும்டா, அந்த தன்மையில இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா தான் படபடப்பு பதட்டமே முதல்ல போய் நீங்க இந்த தன்மையில கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பதட்டம் படபடப்பு நீ சாக போறன்னு உங்க மைண்டு சொல்லுதோ அப்பெல்லாம் சாவு வந்தா வரட்டும், என்னுடைய மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு, மனதாகிய மானம் கட்ட உனக்கு கிடையாது, நீ பேசாம பொத்திட்டு உட்காருன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்லிடலாமா? சில நேரத்துல கண்டபடி திட்ட வேண்டியதான். டே நீ யாரா அவ்வளவு பெரியவன, ஊரை கெடுத்த ஊதாரி பையல, நாட்டுக்கு எடுத்த நாதாரி பையன் கண்டபடி திட்டணும். யாரை திட்டணும்? ஏத்து வீட்டுக்காரவா? யாரோட மனசு? உங்க புருஷனோட மனசவா? உங்க பொண்டாட்டியோட மனசவா? யாரோட மனச? நம்மளால என் மனச அங்க நின்னுக்குங்க. நீங்க நம்மன்னு போயிட்டீங்கன்னா கூட அப்புறம் ஊருக்கு பிறகு பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. எங்க யார் மனச எதிர்த்து கேட்கணும்? என் மனச. யார் மனச? என் மனச. மரணத்திற்கு பழகிடலாமா? இந்த பயிற்சி மட்டும் இல்லை குருஜி, யோகம்னு போயிட்டீங்கன்னாவே நம்ம எதுக்கு பழகிறோம் அப்படின்னா செத்து செத்து பழகிறோம். சமாதி நிலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமாதி நிலைன்னா என்ன? எதுவும் பெரிய பில்டப்பாலாம் சமாதி அடைஞ்சிட்டேன், அதை அடைஞ்சிட்டேன், இதை அடைஞ்சிட்டேன், இப்போ சாவுங்க. எத்தனை பேர் சாவுறீங்கன்னு பார்க்குறேன் நான். முடியுமா? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை களம்ங்கிறார் பத்ரகிரியார். ஆங்காரம் உள்ளடக்கணுமா, அப்புறம் ஐம்புலனை சுட்டு வேற இருக்கணுமா? டே இதுக்கெல்லாம் எங்கடா யூசர் மேனுவல் கொடுத்துருக்கிறீங்க? பாட்டு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க. இது எப்படா எங்க இருந்து ஆரம்பிச்சு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளும் வெறும் பாடல் தான் படிக்கிறோம், ஒன்றும் புரியல ஒன்றும் புரியல ஒன்றும் புரியாத கடைசியில் விட்டுறது. எங்கேயாவது கழிவறையில் கழித்து கொண்டிருக்கும் போது ஓப்பன் ஆகும் அந்த பதில், ஓ இப்படித்தான் போல அப்படின்னு. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக காலன் ஒரு நாள் வருவான், உங்களை கொண்டு செல்வான். மரணத்திற்கு துணிந்தவனுக்கு மரணம் வராது, மரணத்தை அவன் வென்று விடுவான். ரமண மகரிஷிக்கு இறப்பு வருது எத்தனை வயசுல? 14-13 வயசுல இறப்பு வருது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கதை? தெரிஞ்சாலும் மறுபடியும் தெரியாத மாதிரியே கேட்டுக்குங்க, ஏன்னா பாதி பேத்துக்கு தெரியாது. ரமண மகரிஷிக்கு என்ன ஆகுது? ஒரு கட்டத்துக்கு மேல இறப்பு பயம் இல்ல, இறப்பே வருது. அது அவர் தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்றாரு? படுக்கிறாரு. படுத்து என்ன பண்றாரு? காலில இருந்து ஒவ்வொரு பகுதியா அப்படியே வேற வேற மாதிரி ஃபீல்ல வருதான், செயல் இருந்துகிட்டே வருதான். பயப்படல, அந்த ஆள் ஏத்துக்கிறாரு. என்ன பண்றாரு? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது எதையாவது பிடிச்சி இந்த மரணத்தை நிறுத்திட முடியாதா, எவனாவது எதாவது கொடுங்கடான்னு தோணுமா தோணாதா? மரணம் வரும்போது அப்படி பிடிக்க கூடாது. நீங்க எதையுமே ஓ போனா போன்னு இருக்கணும். இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பிளேட்டை ரீசெண்டாக தான் எடுத்தேன். எனக்கே ஒரு செகண்ட் தண்ணி காமிச்சிருச்சு. நம்ம பெரிய தைரியமான ஆள் நினைச்சா 2 செகண்ட் மரண பயத்தை காமிச்சிருச்சுங்க. எனக்கு எத்தனை செகண்ட்? நீ உயிர் போறோன்னே பதட்டம் படபடப்பாகுது. டக்குன்னு ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் விழிப்புணர்வு நிலைக்கு போய் மரணம் நிகழ்ந்தால் நிகழட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கவனம் மொத்தத்தையும் ஆத்மால கொண்டே நிப்பாட்டுறேன். ஆபரேஷன் பண்றானுங்க வலிக்கல. மயக்க மருந்து கொடுக்குறானுங்க. அவர் அனஸ்தீசியாஸ்ட் வராரு, பொன்னம்பலம் அவருக்கு பேரு. ஏஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் போனீங்கன்னா விசாரிங்க, இப்படி ஒரு ஜந்துவை மீட் பண்ணீங்களா நீங்கன்னு கேளுங்க, சொல்லுவார் அவர். டோஸ் கொடுக்குறாரு. கை மட்டும்தான் செயலிழந்து போகுது. தூக்கம் வந்துடும், தூங்கிருங்கன்றாரு. தூக்கம் மருந்து வேலை செய்யல எனக்கு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சக்சன்றாங்க, பிளேட் வெளியே எடுத்தாச்சு, அது எதுக்கு தேவையில்லாத ஒரு பாடின்னு ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? நான் கேட்குறேன் அவர்கிட்ட, டாக்டர்கிட்ட, என்ன டாக்டர் தூக்கம் வரும், நீங்கள் எனக்கு தூக்கமே வரலையே. இல்லை நீங்கள் எங்களுக்கே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது, எப்படி நாங்கள் இவ்வளோ தூரம் டோஸ் கொடுத்து உங்களுக்கு எப்படி தூக்கம் வரலன்றது தெரியல. நீங்களும் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க, நர்ஸுக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு, டாக்டர்கிட்ட எங்கே அவர் ஓப்பன் பண்ணி இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே போகுது. கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சோன்னே ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பெட்லேருந்து அந்த பெட்டுக்கு தூக்கி வைக்கணும், பணத்தை தூக்குற மாதிரியே தூக்கலாம், எடுங்கடான்ட்டு எல்லாரும் கை. ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், முன்னாடி உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷில் பேசுறது உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், இவர் இங்கிருந்து தான் தூக்கணுங்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இல்லை இவரால் எந்திரிக்க முடியுமான்றான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், இல்லை அவர் தூக்கக்கூடாது, தரையில் வச்சது வலிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கடுப்பாய் திட்டிட்டேன். நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, 4 பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனா எதை நான் ஃபாலோ பண்ணுறேன், 4 பேர் சைலண்ட் ஆகினா கடைசியில் நானே எந்திரிச்சு நானே படுத்துட்டேன். அந்த இதில் மிரண்டுட்டானுங்க எல்லாரும். ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சா 1/2 மணி நேரம் கூட இன்னும் முழுசா முடியல, எப்போ அவன் எந்திரிச்சு போய் இதில் படுக்கிறான். அடுத்த 1 மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ நான் அதிசய பிறவின்லாம் பார்க்கக்கூடாது, இவன் ஏதோ பெரிய தெய்வ பிறவியான்லாம் பார்க்கக்கூடாது. கவனம் பயத்தின் மீது இல்லாமல் மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயார்னு மொத்தத்தை கொண்டு போய் ஒளியில நிறுத்திட்டேன். எனர்ஜி கெயின் ஆகிக்கிட்டே இருக்கு. எனர்ஜி ஒரு துளி கூட டிராப் ஆகல. எனர்ஜி கெயின் ஆகுது, கெயின் ஆகுது, கெயின் ஆகுது, கெயின் ஆகுது. கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசா, டாக்டர்லாம் பார்த்துட்டு மிரண்டுருச்சு. ஒரு நர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் நின்று இருக்கு, இடையில குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குது என் கண்ணு, மறுபடியும் குனிஞ்சு பார்க்குது கண்ணை மூடிட்டானா இல்லையான்னு. இப்போ கண்ணில் இருந்து மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் வந்ததுன்னு தெரியல. ஏன் நான் அழுகிறீங்கன்னு தெரிலமா, என்னன்னு தெரியல, கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. மேபி உள்ளுக்குள்ள இருக்கிற பெயின்ல தண்ணி வந்து, ஆனால் சுத்தமா ஒரு துளி கூட பெயின் கிடையாது. இதுல பெரிய காமெடி என்னன்னா, எனர்ஜி இவ்வளவு தூரம் ஏறிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆபரேஷன் நடந்திருக்கும், ஒரு துளி கூட டிராப் ஆகல. அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். ஐசியூல எல்லாரும் படுத்துட்டு இருக்கானுங்க, நான் மட்டும் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஃபைனலாக அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அண்ணா ஏதாவது வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்லை எதுவுமே இல்லைம்மா. ஏதாவது பெயினாக இருக்கா? இல்லை எதுவுமே இல்லை. கை மட்டும் செயலாகலை, ஒர்க் ஆகலை. இல்லை நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒர்க் ஆகிடும். அதில் தூக்கம் வரும்னு பார்க்குறேன், தூக்கம் வரவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, 2 மணி வரைக்கும் தூக்கம் வரல. எனர்ஜி எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்க. டாக்டர் இப்போ கடைசியில் தூக்கம் வராமல் வெளியில் நடந்துட்டு இருக்க வந்து தூக்கம் மருந்து கொடுத்து ஊசி போட்டு அப்புறம் என்னை தூங்க வச்சானுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது எப்படி நடக்கும்? எவன் ஒருவன் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு மரணம் வராது. இதுதான் ரமண மகரிஷி ஒரு மிகப்பெரிய, நான் என்னைய சொல்லிட்டேன், நான் ஒரு சின்ன பையன், என்னைய விட்டுருங்க. ரமண மகரிஷி என்ன பண்ணாருன்னு பாருங்க. மரணம் வர 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 ஒவ்வொரு பகுதியாக, கேக்குதா நான் பேசுற கடைசி கேக்குதா? பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட நான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன். என்ன வேலை? தூங்குனா மறந்துடக்கூடாது. ஓகே, அதாவது ரமண மகரிஷிக்கு கீழே இருந்து அந்த ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உறுப்பும் செயலற்று போகிறது. ஏத்துக்கிட்டே வராரு. மரணத்தை கண்டு பயப்படல, இது வேண்டான்னு சொல்ல ஏத்துக்கிறார். நடக்கட்டும், நான் செஞ்சதுக்கு நான் அனுபவிச்சுட்டு போறேன்ற தன்மைக்கு வரணும். இப்போ உங்களுக்கு குத்தும், நிறைய தப்பு பண்ணணும். இப்போ குத்தும், ஆஹா நிறைய தப்பு பண்ணிட்டோமே. இப்போ நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்த பிறவி மோசமா இருக்குமே, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் ரூட்டு சொல்லித்தரேன். பிராய்ச்சித்தமும் உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி மேட்ரை தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும்போது, விசுத்திக்கு மேலே ஏறும்போது என்ன பண்றாரு? 100% அக்செப்ட் பண்ணிக்கிறார். நான் என்ன வேலை பண்ணணும் அதே தான் அவர் எங்க பண்றாரு. நான் புருவ மத்தியத்தில் ஒளியில போய் நிப்பாட்டிட்டேன் என்னோட மொத்த கவனத்தையும். அவர் எங்க போய் நிப்பாட்டுறாரு? அவருடைய அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வா கவனிச்சு ஏத்துக்கிட்டே வராரு. ஞானம் கிடைக்கிது அவருக்கு. சமாதிக்கு போயிடுறாரு. மரணம் வரல, யமன் தூக்கி பாசகீரை போட்டாலும் விழிப்புணர்வா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்க. எதுவும் பயப்படாம பதட்டப்படாம ரெஸ்பாண்டும் பண்ணக்கூடாது, ரியாக்டும் பண்ணக்கூடாது. உலக வாழ்க்கைக்கு தான் ரெஸ்பாண்டு. மரணம் வந்துருச்சுன்னா என்னத்த போய் ரெஸ்பாண்ட் ரியாக்ட்? கவனிக்கிறது தான், ஒன்லி விட்னஸிங் ஸ்டேட் தான். அப்படியே கவனிச்சிட்டோம்னா போதும், ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. 10ஆம் வாசல்னு சொல்றாங்க இல்லையா? ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தத்துல அது அவங்க பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வேலை என்ன? பயிற்சி பண்றது மட்டும்தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா தவம் பண்றதோட மிகப்பெரிய ஒரு பிரதிபலனா உங்களுக்கு மிகப்பெரிய வரங்கள் கொடுப்பாங்கன்னு? தவம் பண்றதுக்கு அந்த வரம்லாம் எவனும் கொடுக்க மாட்டான். டெடிகேஷனுக்கு தான் உங்களுக்கு அந்த வரத்தையே கொடுப்பாங்க. நீங்க எப்படி தவம் பண்ணீங்கலாம் பார்க்க மாட்டான். என்ன மனநிலையோட தவம் பண்ணீங்கன்னு தான் பார்ப்பான். எவ்வளவு தூரம் டெடிகேட்டடா இருந்தீங்கன்னு தான் பார்ப்பான். இதை ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஐயர் ஒருத்தர் பொதுவாகவே ஒரு சிவபெருமானுக்கு பூஜை பண்ண. ஏன் சிவபெருமானே சொல்றேன், அதுதான் கதையில ஈஸியா இருக்கு, அதனால சொல்றேன். அதுக்கான சிவபெருமானோட ரசிகனான்லாம் கேட்காதீங்க. ஒரு கதை, அவ்வளவுதான். கதையை கதையா பாருங்க, மதத்துக்குள்ள போகாதீங்க. ஏன்னா உண்மை மதங்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளது. புரிஞ்சா நான் சொல்றது? மதத்திற்கும் உண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது, ரெண்டு வேற வேற. இஃப் யூ ஆர் ரிலிஜியஸ் யூ காண்ட் பி ஸ்பிரிச்சுவல். இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் யூ காண்ட் பி ரிலிஜியஸ். எத்தனை புரியுது? ஒரு ஐயர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய சிவபக்தி. எப்படி? மிகப்பெரிய சிவபக்தி. என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு டைம் ரெகுலரா வந்து காடு மேடெல்லாம் கடந்து உள்ள போனோம்னா நடு காட்டுக்குள்ள ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கும். அங்க போய் பூஜை பண்ணிட்டு வருவார். இவர் போய் பூஜை பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே பின்னாடி ஒரு திருடன் ஒருத்தன் போவான். அவர் பண்ண எல்லா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு அவன் மாட்டிருக்க செருப்பு எடுத்து 10 அடி சிவபெருமானுக்கு பட்டு 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 பட்டுன்னு உழுகும். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, கடவுள்னாவே பிடிக்காது. இத்தனை பேர் உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விளங்காதவன் ஏதோ கல் மாதிரி உட்காந்துட்டு இவன்லாம் ஒரு பெரிய கடவுளா? எவனுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டான். ஆனா இந்த அறிவுகட்ட முட்டாளுங்களுக்கு தெரியாது. உள்ளே இருந்தே உணர்த்தி கொண்டே இருந்தேன், என் உணர்வுதான் இறைவன் என்று புரியாமல் உனக்கு தெரியாமல் இருந்ததால் நானே நரவுருவெடுத்து உன் முன்னே வந்து உபதேசித்தேன்கிறார். உணர்வு தான் இறைவன். உள்ளுணர்வா இருந்துதான் பேசுவார், அது தெரியாது நமக்கு. உருவத்திலேயே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி அகப்படுவார் இறைவன்? அப்ப என்ன பண்றான், டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. 1 மாசம் 2 மாசம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இறைவன் வந்து சோதனை பண்றார் ஐயருடைய பக்தியை.
சரியான மழை, வெள்ளம் பிச்சுக்கிட்டு ஓடுது, காட்டாரே போகுது. அப்போ அந்த ஐயர் அந்த பக்கம் போறாரு. வழக்கமாக பூஜை பண்ணலான்னு போகும்போது ஒரே சிந்தனை அவருக்கு, இத்தனை வருஷம் பூஜை பண்ணிட்டோம், இறங்கினா உயிர் வேற போயிடும் போல, சரி இதை இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலன்னா என்ன சிவபெருமான் ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பிட்டார் அவர். இந்த திருடன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, கஷ்டப்பட்டு அது தண்ணியில் குதிச்சு ஏறி மேலே போய் மரத்தை பிடிச்சி மேலே ஏறி கிராஸ் பண்ணி போய் 10 செருப்படி சிவபெருமானு கொடுத்துருக்கான். காட்சி கொடுத்துட்டார் அவர். குழந்தாய் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறார். ஷாக்கு, என்னங்க சொல்றீங்க, எப்படி பேச்சு வரணும், செருப்படி கொடுத்தா குழந்தாய் என்ன வர வேண்டும் கேள்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? மிரண்டுட்டான், என்னங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஐயர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு இவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாரு, அவருக்கு கொடுக்காத வரம் என்ன, நான் உங்களுக்கு செருப்பில் அடித்தேன் எனக்கு இந்த வரம் கொடுக்குறீங்களேன்னு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரான், செய்கிற வேலை முக்கியம் இல்லைப்பா, என்ன நோக்கத்தில் செய்கிறன்றதான் முக்கியம். நீ என்ன நோக்கத்தில் செஞ்சுட்டு வந்த, மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உன்னுடைய நோக்கம், அதுக்கு உனக்கு பிரம்ம ஞானம் வரல, அதை உபதேசிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனால் உபதேசம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், கடமை தவறாமல் ஒருத்தன் செய்கிறானான்னு தான் பார்ப்பேன், எந்த விஷயமா இருந்தாலும். அவர் தோத்துட்டாரு, சின்ன சோதனையிலேயே இன்னைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீ பாரு, என்னானாலும் என்னை செருப்பில் அடிப்பன்னு வந்த பார்த்தியா, இந்த கடமை உணர்வுக்கும் நான் உனக்கு வரம் தரேன்னு சொல்லி பிரம்ம ஞானத்தையும் அவருக்கு போதிச்சார். என்ன புரியுது, நீங்கள் என்ன பண்ணணும்னா எது செய்தாலும் அதில் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அதில் ரிசல்ட்டே வரலனாலும் பரவாயில்ல, அதில் உங்களுக்கு பலனே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிம்மதியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னு ஒருத்தர் அதனால் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அந்த வேலையை விடாமல் பண்ணுங்க. ஏனென்றால் எழுதி தர்றேன், நீங்கள் சாகிறதுக்குள்ளே இறைவன் உங்களுக்கு நல்ல பாதையை காமிச்சிருவார். சாக போகிற நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாருன்னா புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ வருஷம் அப்போ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்ணை திறந்துருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேத்துக்கு புரியுது? பொறுமை எப்படி கடலினும் பெரியது, இது நல்ல பாயிண்டா இருக்கு, இது கூட எடுத்துக்கலாம். இப்ப நான் வேற மாதிரி சொல்றேன், பொறுமை எருமையை விட பெரியது, பொறுமை எருமையை விட பெரியது, பொறுமை அனைத்திலும் பெரியது, பொறுமையை போல ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தான் முதல்ல பொறுமையோட வேல்யூவே உங்களுக்கு தெரியல. ஏதோ பொறுமைனா எனக்கு பிடிச்ச வரைக்கும் எனக்கு எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமைன்னு நினைக்கிறீங்க. அது இல்லை பொறுமை, அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பொறுமை. அதுனா எது? அது அது ஏதோ ஒரு நல்லது, அதனால நீங்கள் என்ன கோடீஸ்வரன் ஆக போகிறீங்களா, இல்லை பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போகிறீங்களா, இல்லை பெரிய ஞானி ஆக போகிறீங்களா, என்னமோ ஆகிட்டு போங்க. ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும்.